முக்கியமாக சார் என்னடா கூப்பிட்டு வந்து நீ வந்து ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இல்லை, நம்ம எல்லாருமே வந்து பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதிக புரிதலோடு வாழ்ந்தால் வந்து அந்த யூனிட்டி அண்ட் ஹார்மனின்னு சொல்லுவாங்கள்ல சார், அது இருக்கணுங்கிறது தான் நம்மளோட இன்டென்ஷன் சார். சார் இந்த நீங்களும் பல பிரிவுகள்னு சொல்லும் போது எனக்கு கேட்கணும்னு நம்ம கொஷனில் எழுதி வச்சுருந்தோம். தமிழ் முஸ்லீம்களுக்கும் உருது முஸ்லீம்களுக்கும் என்ன சார், அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா, சண்டைகள் இருக்கா, இல்லை நானே வந்து இல்லாத ஒன்று கலப்பி விட்றேன்னா அந்த மாதிரிலாம் ஏதாவது நான் கேள்விப்பட்டேன் சார். அதனால தமிழ் முஸ்லீம்களுக்கும் உருது முஸ்லீம்களுக்கும் பெரிய கிளாஷ் எல்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அவர் வந்து உருது முஸ்லீம், அவங்க ஒய்ஃப் வந்து தமிழ் முஸ்லீம். ஓகே, ரைட்டு, புரியுதுங்களா? அவங்களுடைய மாமனார் இப்போ அவங்க சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்த இடம் அந்த மாதிரி. அவங்க உருது முஸ்லீமு, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து அந்த மாதிரி தீண்டாமை மாதிரிலாம் இல்லை, ஒரு கம்ஃபர்ட் இருக்காதுன்னு இல்லை. டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்டுக்காகத்தான். சரிங்க. இப்போ நான் வந்து உருதுவில் பேசும்போது என் மனைவிக்கு தமிழ் தெரியல, வீட்டில் வந்து நாங்கள் வந்து அது கன்வர்சேஷன் எப்படி இருக்கும் அம்மா கூட. ஓகே. அப்போது அப்படி இருக்கும்போது மருமகளாக வரும்போது என்னை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புரிஞ்சிடக்கூடாதுல்ல. நம்மளே இப்போ நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட உருதுல பேசினேன், நீங்கள் ஏங்க என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷையில் பேசலாமே அப்படிம்போம். இல்லை, டீ கடையில் இது மாதிரியான டிஃபிகல்ட்டிஸுக்காகத்தான் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி மேரேஜஸில். மற்றபடி அவங்களுடைய பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் எடுத்திங்கன்னா தமிழ் பள்ளிவாசல்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு உருது முஸ்லீம் வந்து போவாங்க. ஓகே. அங்கே வந்து ஜும்மா லெக்சர் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுவாங்க சில பள்ளிவாசல்கள். அங்கே யார் போவாங்க பார்த்தீங்கன்னா உருது முஸ்லீமும் போவோம். சில உருது பள்ளிவாசல்கள் இருக்கும், அந்த இடத்து அவங்க ஜோனில் உருது மெஜாரிட்டியாக இருக்கும். இப்போ அவங்கள அட்ரஸ் பண்ணி அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணும்போது உருதுவில் பேசினா தான் அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து யாராவது ஒரு இமாமை வந்து நியமிச்சிருப்பாங்க, அவருக்கு உருது மட்டும்தான் தெரியும், உருதுவில் மட்டும்தான் அவர் லெக்சர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா தமிழ் முஸ்லீம்களும் போய் தொழுவாங்க. அங்கே வந்து டிவிஷன், இது தமிழ் முஸ்லீம் பள்ளி, இது வந்து உருது முஸ்லீம், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கிடையாது. ஓகே. இப்போ நான் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஒரு சகோதரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்லாம் பற்றி வந்து அதில் புர்காவை பற்றி வந்து பேசியிருந்தோம். அதில் நிறைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, பெண்களோட உடைய பற்றி மட்டும் பேசியிருங்கப்பா, ஏன் ஆண்களோட உடைய பற்றி வந்து ஏன் எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டாங்க. மேபி நான் மறந்துட்டேனா இல்லை எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையான்னு தெரியல. எனக்கு உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது சார். சார் இந்த கேப் குல்லா போடுறது, அதுக்கப்புறம் நம்மளோட அட்டையர் இருக்குல்ல சார், ஒரு விதமான அந்த தாடி வச்சுக்கிறது, மோஸ்ட் ஆஃப் த முஸ்லீம் மென் ஒரு அட்டையரில் இருக்காங்களா சார், அதற்கெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளை தனித்து அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி இருக்கா சார்? இல்லை, அதாவது இந்த ஆண் பெண்ணுங்கிற அந்த படைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து கடவுள் வந்து இயற்கையாகவே வந்து அடையாளம் பிரித்து தான் படைச்சிருக்கு. சரிங்க சார். நீங்கள் எல்லா விலங்குகள்லையும் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து ஆண் மயிலுக்கு வந்து தோகை இருக்காது, தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு இருக்காது. ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு இருக்காது. அந்த டிஃப்ரென்ஷியஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்போ தாடியை முஸ்லீம்களை வந்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பெண்ணை வந்து தீய பார்வை வந்து பார்க்கக்கூடாதுன்னு குரான் வந்து வன்மையாக வந்து நம்மளை தடுக்குது. என்ன தான் நீங்கள் நிர்வாணமாகவே வந்தால் கூட முதல் பார்வை நம்ம பற்றுச்சு. நம்ம ரோட்டில் போகும்போது கீழே பார்த்துட்டு நடக்க மாட்டோம், இப்படி தான் பார்த்துட்டு நடப்போம். அப்போது ஒரு பெண் வந்துட்டாங்க அப்படின்னா பெண்ணுங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடுச்சுங்கும் போது 2வது தடவை நாங்கள் என்ன பண்ணுவோம், பார்வையை திருப்பிக்குவோம், கண்ணை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆமாம், கண்ணை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ இதற்காக முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து நீங்கள் அடையாளம் பண்ணுறதே முதல் விஷயம் என்னென்னா முகம்தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்ப்பீங்க. இப்போ முகத்துலேயே தாடி இருந்துச்சுன்னு நீங்கள் வேறு இடம் பார்த்து இவன் ஆனா பெண்ணான்னு டிசைட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு கிளான்ஸில் இப்போ நீங்கள் ஷேவிங் பண்ணியிருக்கீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா முடியும் வந்து பெண் மாதிரி இல்லை, ஃபுல்லாக விட்டுருப்பாங்க. அவர் மீசையும் இல்லை, தாடியும் இல்லை, ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, அவர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நானும் குழம்பிருக்கேன் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஸோ முதல்ல ஃபேஸை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே முடிஞ்சிடும் நம்மளுடைய அந்த ஐடென்டிஃபிகேஷன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொசைட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது ஆண்கள் தாடி வைங்க, தாடி வச்சிங்கன்னா டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி. ஆமாம், அதில் மீசை வந்து ட்ரிம் இருக்கும். ஏன்னா அந்த சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருள் வந்து அதில் பட்டு வீணாகக்கூடாது. அது இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்கலாம். ஆமாம், அதுக்காக வந்து நீங்கள்
மீசை வந்து ட்ரிம் பண்ணுங்கள், தாடி வந்து இருங்க. சும்மா தாடி ஓரளவுக்கு அடையாளம். இப்போ நீங்கள் வச்சு இப்போ எல்லாருக்கும் அது ஃபேஷன் ஆகி சார். இப்போ நான் சொல்கிறேன் சார், இந்த நேரத்தில் பசங்கள்லாம் உண்மையே ஏன் தாடி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சின்னு ஒன்று இருக்குது சார். அதை வந்து மறைக்கிறதுக்காக சில பேர் வச்சிருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தோட ஷேப்பை வந்து இன்னும் ஷார்ப்பாக காட்டணும்னு சொல்லிட்டு விமன்லாம் பெரும்பான்மையாக மேக்கப் போடுவாங்க. ஆனால் மேனோட பெரிய மேக்கப்பே, முக்கியமான மேக்கப்பே தாடி தான். அதுக்குள்ளே தான் அவனோட முகத்தை ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பசங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிற விஷயம். பட் இப்போ நிறைய பேர் வந்து தாடி வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுடைய அந்த அடையாளத்துக்காக ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டே வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது, முகத்திலே உங்கள் சாப்டர் முடிஞ்சிடணும், ஐடென்டிஃபிகேஷன் முகத்திலே முடிஞ்சிடணும். இப்போ ரெண்டாவது அடுத்த கட்ட பார்வை நீங்கள் அடுத்தது எங்கே நவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் தோற்றத்தை வச்சு. அப்போ ஒரு பெண்ணா ஆணா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும்போது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணுடைய அந்த மென் விஸ் ஆல்வேஸ் மென் அப்படின்ட்டு நிறைய மீம்ஸ் பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? ஆனால் வெளியே நம்ம வேஷமாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் எங்களுக்கு வந்து தப்பான பார்வை எல்லாம் கிடையாது. ஆனால் உண்மை என்னன்னா மென் இஸ் ஆல்வேஸ். நான் போன வீடியோலேயே ஒத்துக்கிட்டேன். சரி, நானே ஒத்துக்கிறேன். ஆமாம், நம்ம கிட்ட இருந்தானே வந்து அந்த அட்லீஸ்ட் இது இருக்குன்ற ஐடென்டிஃபை பண்ணாதான் அதை பற்றி வந்து பேச முடியும். அப்போ ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வரலைன்னா தான் அவனை வந்து நீங்கள் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அழகான அந்த ப்ராப்ளம் புரியுதுங்களா? அதாவது ஒரு இயல்பாக ஆணுடைய அமைப்பை வந்து இறைவன் வந்து அப்படி தான் படைச்சிருக்காரு. அதனால் இறைவன் குர்ஆன் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பார்வையை தாழ்த்திக்குங்க அப்படிங்க. அதே சமயம் பெண்ணுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, நீங்கள் ட்ரெஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மார்புடைய அது ரெண்டும் தனித்தனியாக தெரியக்கூடாது. அது மேலே வந்து ஒரு 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 பர்தா மாதிரி அது காமனாக இருக்கணும். அவங்க என்ன சைஸில் இருக்காங்கங்கிறதே உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியும். அவங்க வந்து அந்த ஷேப்பு, நம்மளாம் உட்காந்து மார்க் போடுவோம், இடுப்புக்கு இந்த சைஸ் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் வந்து சயின்டிஃபிக்கா மேனுக்கு வந்து இந்த இடத்த தான் வந்து டக்குன்னு பாப்பானா உடனே அந்த மாதிரி அவன் ஸ்ட்ரக்சரை வச்சு அவன் டிசைட் பண்ணுவான். அந்த பெண்ணை வந்து இது பண்ணுவாங்களா, அந்த பெண்ணை வந்து அவன் வந்து டீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தவறான எண்ணம் வரவே கூடாது. ஏன்னா ஒரு ஆணுங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு காம உணர்வை வந்து சிந்திச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்படி சிந்திக்கும் போது அவனுடைய மூளை வந்து மழுங்கடிக்கப்படும். இதனால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் இதில் ரொம்ப ரிசர்ச் எல்லாம் இருக்கும், புரியுதுங்களா? இந்த ஆபாச படம் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க, அவங்க சினிமாவை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பெண்களை பற்றியே எப்போவுமே அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. சொசைட்டி கொடுங்க, அவங்களுக்கே முன்னேற்றம், அவங்க வீட்டையே அவங்களால முன்னேற்ற முடியாது, அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்போவுமே மார்க் ஏன் கம்மி வாங்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அது வந்து நீங்கள் வந்து அதே வந்து வெறும் ஆண்களுடைய ஒரு காலேஜ் மட்டும் நடத்தி ஆண் டீச்சரை வச்சே நீங்கள் பாடம் நடத்தி அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய அந்த ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப மேலே ஸ்கூலில் பொண்ணுங்க நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்க. அதுதான் இயல்பு என்னன்னா ஆணுக்கு தான் அந்த மாதிரி பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர பெண்ணுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. பெரும்பான்மை, ஆமாம், மெஜாரிட்டி. நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை வந்து ரசிக்க மாட்டாங்க. இந்த சினிமாக்களில் தான் வந்து அவங்கள வந்து அந்த மூளை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பிஹேவ் பண்ணணும். நாமளும் போல்டான பெண்கள், நம்ம பழைய சினிமாலாம் பாருங்கள், அப்போயே அந்த பெண்ணுடைய இயல்பு என்னவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த போல்டு விமன் அவங்கள கிரியேட் பண்ணி ஆணை வந்து துரத்தி காதலிக்கிற மாதிரிலாம் பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க கிரியேட் பண்ணி அந்த மைண்ட் செட் வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. சினிமாவில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஷர்ட் வந்து ஹிட் ஆச்சுன்னா அந்த ஷர்ட் எல்லோரும் போடுறாங்க, ஒரு ஹேர் ஸ்டைல் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஹேர் ஸ்டைல் எல்லோரும் போடுறாங்க. இப்போ விஜய் ஒரு காப்பு போட்டார் அப்படின்னா எல்லோரும் காப்பு போடுவாங்க, புரியுதுங்களா? அது மாதிரி தான் சினிமாலேருந்து தாட்ஸும் வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இப்படி தான் வந்து பெண்கள் வந்து இருக்குது. ஆனால் பெண்கள் இயல்பாக இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்கள் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும், அவங்க என்ன தான் கட்டுமஸ்டாக இருந்தாலும் ஈர்க்காது, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஈர்க்காது. இதுதான் ஃபேக்ட்டு. அதனால் அல் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுடைய ஆடைகள் இப்படி இருக்கணுங்க. அதே சமயம் ஆண்களுடைய ஆடைகளுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இதுக்கு கீழே ட்ரெஸ் இருக்கணும். சரிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தோல் பூஜங்கள் வந்து அதாவது ஓப்பனில் இருக்கக்கூடாது, இந்த மேலே வந்து மறைஞ்சிருக்கணும். இல்லைன்னா இந்த பட்டன் நிறையா போடுறது, வெறும் பனியன் போட்டுட்டு நாங்கள் வந்து தொழுவக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது கூட எங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது மாதிரி ஆணுக்கும் இஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது, பெண்ணுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த சொசைட்டிக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு
பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இதில். ஓகே ஓகே. அண்ட் கேப்பு பற்றி நான் கேட்டிருந்தேன். கேப் வந்து சும்மா அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்பல்ஷன் கிடையாது. இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்லி எளிதாக அடையாளம் கண்டு. இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், எதிரில் பேசக்கூடியவர் யார், இவர் யாராக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சரி அது ஒரு கேப்பு போட்டால் அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு அடையாளம் வந்து ஒரு முஸ்லீமாக பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, பதில் கொடுக்குற ஒரு முஸ்லீமுங்கிறதுக்காக தான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும்